ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் எல்லாத்தோட ஃபேவரட்டான ரெசிபி டோனட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் 250 ml அளவுக்கு லூக் வார்ம் மில்க் எடுத்துக்கலாம். அதை லைட் சூடில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ லூக் வார்ம் மில்கில் நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அது ஜஸ்ட் டபுள் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா ஃப்ராத்தியாக இருக்குது. இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதோட இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், பால் பவுடர். இது நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை வச்சு ஆட் பண்ணும் போதே அதோட டெக்ஸ்டரவே வேறையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முட்டை ஆட் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப லிக்விடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்ம பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணுறச்ச நமக்கு சரியாயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பட்டர் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெல்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸில் மைதாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நீட் பண்ண செமி டோர்க்கு இல்லையா, அதை நல்லா அழுத்தி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டைம் இல்லை, ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணியும் நீங்கள் டோ நீட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கையில் பிசையும் போது அதோடய டெக்ஸ்டரே நமக்கு சூப்பராக இருக்கும். நல்லா உங்கள் உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நீட் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்கள் டோ சாஃப்டாக வராது. நீங்கள் நீட் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் நீட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா 2 கை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும்னா நம்ம நீட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே மேலே அழுத்தி பார்க்கும்போது அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் மாவு ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக நீங்கள் இப்படி மாவை இழுத்து பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கணும். அப்போனா நமக்கு மாவு நல்லா நீடாகி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் இதை புல் பண்ணி நம்ம டக் பண்ணி வச்சுக்கலாம். டக் பண்ணுறது என்னென்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மேலேயும் நம்ம அந்த மாவுக்கு மேலேயும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா அப்ளை பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ரெஸ்டிங் பீரியட் விடணும். ரூம் டெம்பரேச்சரில் கண்டிப்பாக 2 மணி நேரம் நம்ம ரெஸ்டிங் பீரியட் விடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணிக்கலாம் மாவு. அது அப்படியே டபுள் ஆகிடும் நமக்கு சைஸு. நீங்கள் கரெக்டாக ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி கரெக்டாக நீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே உப்பி சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒர்க்கிங் சர்ஃபேஸில். ரொம்பவும் நீட் பண்ணக்கூடாது. டபுள் ஆனதுக்கப்புறமா அப்புறம் மாவு அந்த சாஃப்டான டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஜஸ்ட் டக்கின் பண்ணிவிட்டு நம்ம 1 மினிட் நீட் பண்ணால் போதும். இதை அப்படியே நம்ம ஈக்குவல் போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெயிங் ஸ்கேல் இருந்தால் நீங்கள் ஈக்குவல் மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக 8 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், 8 போர்ஷன்ஸாக. ஸோ நம்ம 2 கப் மைதா மாவுக்கு அது டபுள் ஆனதுக்கப்புறமா 8 டோனட்ஸ் நமக்கு 8 டோனட்ஸ் கிடைக்கும் 2 கப் மைதா மாவுக்கு. இந்த மாதிரி ஈக்குவல் போர்ஷன்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹோம்மேட் டோனட்ஸ் ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாகவே நம்ம வீட்டில் பண்ணிடலாம். ஜஸ்ட் மைதா மாவு அண்ட் ஈஸ்ட் இருந்தாலே நம்ம
மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டபுள் த சைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மற்றபடி ஈஸி ஸ்டெப்ஸ் தான் எல்லாமே. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு போர்ஷன்ஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்லைட்டாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டக்கின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டோ, அதை நீங்கள் அப்படியே வந்து ரோலிங் பின் வச்சு மொத்தமாக நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு உங்கள் குக்கி கட்டரோ இல்லாட்டி டோனட் கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு என்னமோ இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கனால நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு பாலாக நம்ம உருட்டி வச்சோம் இல்லையா, அதை லைட்டாக ரோலிங் பின் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து நாசில்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டர் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் குட்டி பிளேட்டோ இல்லை அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பைப்பிங் பேக்கோட நாசில் வச்சு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோனட் ஷேப்க்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா 8 டோனட்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் கஃபே ஸ்டைலில் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சாக்லேட்டோ இல்லாட்டி ஒயிட் சாக்லேட் வச்சு டிப் பண்ணி சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு ப்ளெயினாக தான் சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஜஸ்ட் இது அப்படியே டபுள் த சைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு ஆர் பட்டர் பேப்பர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணதை நான் அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் அந்த சர்ஃபேஸில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போது ஒரு கிளாத் போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வச்சதை விட டபுள் த சைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே டபுள் ஆயிடுச்சு சைஸ். இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரூன் பண்ண டோனட்ஸ் இருக்கு இல்லையா, அதை 1 by 1 ஆயிலில் இமர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 2 சைடு கோல்டன் கலரில். உங்கள் மாவோட டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது பாத்திரத்தில் அடியில் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகும். கரெக்டாக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருந்தாலே நமக்கு இந்த டெக்ஸ்டர் வந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைட் குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வெளியும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. 2 சைடும் கரெக்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குக் பண்ணும்போது அந்த ஆயிலில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்ஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சூப்பரான டோனட் வந்து ரெடி. இதுக்கு வந்து ஒரு சாக்லேட் சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அட் த சேம் டைம் ஒயிட் சாக்லேட்டும் நான் மெல்ட் பண்ணுவேன் இதே மெத்தடில். இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதே தான் ஒயிட் சாக்லேட்க்கும் நான் 100 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் சாக்லேட் எடுத்து தனி பவுலில் இதே டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் சாக்லேட் மெல்ட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க டோனட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 டோனட் வந்துட்டு டார்க் சாக்லேட் கனாஷ்க்கும் 2 வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷில் வந்து நான் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். என்னோடய கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பிடிக்குன்றனால நான் இது ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு எது விஷோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் சாக்லேட் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் அந்த டோனட்டில் டிப் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணி கூட நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்து 2 டோனட்ஸ் வந்து நான் பவுடர் சுகர் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு காஞ்ச மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பல்ஸ் மோடில் வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஒரு சீவில் வந்து டஸ்ட் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டச்சுக்காக நான் வந்து சுகர் கோட்டட் ஜெம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பவுடர் சுகர் டோனட்டில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இருக்கு இல்லையா, நான் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் ஹர்ஷீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சாக்லேட் சிரப், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அவ்வளோதாங்க, அட்டகாசமான ஹோம்மேட் கஃபே ஸ்டைலில் டோனட்ஸ் எல்லாமே ரெடி.
இது பார்க்கவே யம்மியாக இருக்குது அண்ட் சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் அப்படியே பிச்சு சாப்பிடும் போது ஜஸ்ட் மெல்ட்ஸ் இன் யுவர் மவுத். அவ்வளோ சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.